சம்பாதிக்கிறது எதுக்கு? கொஞ்சம் ஒரு சுகமாக வாழ்வதற்கு தானே. இந்த வாழ்க்கையை செழுமைப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற தன்னால் இயன்ற அளவு இன்பங்களை தூய்ப்பதுக்கு தானே, ரசித்து வாழ்வதற்கு தானே சார். ஒரு 1,50,000 லட்சம் சம்பளம்னா நீங்கள் அவனுக்குன்னா ரெஸ்ட்டுன்னா ஒரு வாரம் இருக்குமா? வாரத்துக்கு ஒரு நாள்னா ஒரு 4 நாள் ரெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 20,000 30,000 செலவு பண்ணால் கூட மகாராஜா மாதிரி இருந்திருப்பான். அந்த லீவை அவன் என்ஜாய் பண்ணியிருந்தான்னா அது எவ்வளோ பெரிய வாழ்க்கை. நீங்கள் இங்கே ஐடி பார்க்கெலாம் சொன்னாங்களே வீக்கெண்ட் பார்ட்டி அது இது என்னென்னவோ தம்சம் பண்ணுறானுங்கல்ல. அப்போது ஒரு சொகுசான இடத்துல தானே இருக்கிறேன். ஏன் இது தெரிஞ்சு சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் பாழாகிறாங்க? இந்த சமூகத்திலேருந்து சார் ஒருத்தனை படிக்க வச்சு கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்துறது இருக்கு, அது தானா காட்டு மரம் தானாக வளர்ந்ததுலாம் இல்லை சார். அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து ஐடிஐயில் வேலை செய்கிறான்ல, அங்கேயும் சாதி டிஸ்கிரிமினேஷனை அவனை அனுபவிச்சிருப்பான். அப்படி இந்த நாடு இப்போ நாசமாக கிடக்குது. இந்த நாடு நாசமாகணும்னா எல்லா மக்களும் நாசகரமாக இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு 4-5 நாதாரி இருக்க தான் செய்வான் எப்பயுமே. அவனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு எதிராக இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு 10 கம்யூனிட்டி இருக்குது. 10 கம்யூனிட்டியில் ஒருத்தன் இவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறான், 10 பேர் ஆயிடறான்ல இவனுக்கு. நான் அப்படி சொல்ல வரேன். ஒரு மொத்தமாக ஒரு 1000 பேர் வேலை செய்கிறான், 1000 பேரில் ஒரு 10 பேர் இந்த மாதிரி உணர்வு கொண்டவனாக இருந்தான்னா 10 பேரும் இவனுக்கு எதிராக இருப்பான். அப்படிலாம் நம்ம இந்த சமூகத்தில் இருக்கிற போது இதை தவிர்த்திருக்கலாம்.